ஏன் ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பாத்துடலாம்? சீக்கிரமே முடிச்சிட்டா எல்லாருக்கும் நல்லது. ஆமாமா. ஜாதகமா? யாரோடது? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சம்பந்தமா? யூ மீன் கல்யாணமா? ஓ மை காட், ருத்ராக்கு கல்யாணம் பண்ண பிளான் பண்றாங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் தான் பண்ண போறீங்க. முதல்ல நீங்க பண்ண போறீங்க, அப்புறம் அவங்க பண்ண போறாங்க. இல்லையே, அப்பா கல்யாணம் பண்ண கூடாது. நான் இப்பவே போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். நோ த்ருவா, த்ருவா நில்லு. நோ ஸ்டாப். நான் இந்த மாதிரி பேசுறதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. த்ருவா, த்ருவா நில்லு. ஸ்டாப். எந்த ஜாதகமும் பார்க்க வேண்டாம். எனக்கு கல்யாணம் எதுவும் நடக்க போறதில்ல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மைத்திலி எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்க மனைவி இறந்து 7 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்க உங்க பையனை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு அம்மானு கூப்பிட ஒருத்தி வேண்டாமா? அப்புறம் நீங்களும் உங்க நின்னு போன வாழ்க்கைய விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டாமா? நான் இப்பவே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை எங்கேயும் முடிஞ்சு போகல. நான் அதை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு அவசியமும் இல்லை. வா போலாம். நான் அவர்கிட்ட பேசுற, கொஞ்சம் இருங்க. ருத்ரா தம்பி, அது பாருங்க மைத்திலி அக்கா, நீங்க அவர்கிட்ட பேசிட்டு எங்களை வீட்டுக்கு வர சொல்லிருக்கணும். அது வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எத்தனை நாளைக்கு ருத்ரா தம்பி? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பழைய ஞாபகத்துல இருப்பீங்க? வாழ்க்கை புறா வாணி. உங்க பாரு போய் 7 வருஷம் ஆயிடுச்சு. அவளையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ திரும்பி வந்துட போறது கிடையாது. நீங்க முடிஞ்சா ஒரு தடவை உங்க பையன் துருவாவோட வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாருங்க. என்னோட எதிர்காலம், என்னோட கடந்த காலம், இது ரெண்டுமே என்னோட முதல் காதல் தான். என் வாழ்க்கையில முதல் முறையா நான் அவளைதான் காதலிச்சேன். நான் சாகர வரைக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கும். அவளோட காதல் மட்டும் எனக்கு போதும். அவளோட இடத்துக்கு வேற யாரும் வர முடியாது. என் மனசுக்குள்ளேயும் வர முடியாது, என் வாழ்க்கைக்குள்ளேயும் வர முடியாது. என்ன நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணி. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் இப்பவே சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்குள்ளேயும் சரி, துருவாக்குள்ளேயும் சரி, எங்களோட ஒவ்வொரு மூச்சு காத்துலயும் அவ உயிரோட இருக்கா அண்ணி. அவளோட அந்த ஞாபகங்கள் மட்டும் எனக்கு போதும். காதலுங்கிற உணர்வு இல்லாம கல்யாணமே பண்ணிக்க முடியாத அண்ணி. காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. காதலுங்கிற உணர்வு இல்லாம கல்யாணமே பண்ணிக்க முடியாத அண்ணி. காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும். இந்த அளவுக்கு ஒருத்தர் லவ் பண்ணலாமா? ஐ மீன், அதுவும் உயிரோட இல்லாதவங்க மேல. எப்படி இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு? எல்லா விஷயமுமே அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது அழிவுல தான் போய் முடியும். இங்கேயும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த காதல் கத்திரிக்காலாம் இத்தனை நாளா நான் நம்பினதே கிடையாது. ஆனா இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது, இந்த காதல்ன்ற விஷயத்தை நம்பிடுவேணும்னு எனக்கு தோணுது.